இலக்கியாவ கொல்றதுக்காக ஜெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சதி திட்டமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா இருந்துட்டு அந்த ஜெயிலர காப்பாத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்கள காப்பாத்துனதுக்காக நம்ம இலக்கியாவ கொல்றதுக்காக சுடு தண்ணீய கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு நம்ம இலக்கியாவ கொன்னா தான் நம்மளோட ஆத்திரம் தீரும். அது மட்டும் இல்லாம கௌதம அடக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இலக்கியாவ கொல்றதுக்காக ஆல்ரெடி ஆள் அனுப்பி வச்சிருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அவங்களோட ஃபோட்டோலாம் காட்டி இந்த அஞ்சலிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுத்துட்டு இருந்தாங்க. அதுவும் சந்தோஷமான அதிர்ச்சி தான். ஏன்னா, இலக்கியா செத்தா, இந்த அஞ்சலிக்கு எந்த அளவுக்கு நல்லது, எந்த அளவுக்கு நன்மையான ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால அவ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. ஆனா, இவங்க எல்லாருமே நெனச்ச மாரி நம்ம இலக்கியாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து தான் இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கதறி அழுதுட்டு இருக்காரு. இந்த மாரி தான் அதாவது "என்ன விட்டுட்டு போயிட்டியே இலக்கியா" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, "உன்ன காப்பாத்த முடியாம போயிடுச்சே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் வந்துட்டு பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு எல்லாமே நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. விடிஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ ஈஸியா வெளிய கொண்டு வந்துரலாம். அஞ்சலி நாளைக்கு காலையிலேயே போயிட்டு இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, பெயில்ல எடுத்துருவா. அதாவது அவ மேல இருக்க கேஸ வாபஸ் வாங்கி, வெளிய வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவா அப்படின்ற மாரி நெனச்சாங்க. ஆனா காலையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இங்க நம்ம இலக்கியா வந்து ஆல்ரெடி அவங்க தீர்த்து கட்டிட்டாங்க. அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் ஜெயில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க. இத கேட்டதும் கௌதம் பயங்கர அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம, "என்ன சொல்றீங்க நீங்க? இலக்கியா நல்லா தானே இருந்தா. என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படின்ற மாரி வந்து விசாரிக்கிறது மட்டும் இல்லாம இந்த மாரி தான் யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரு லேடி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லவ மாரியே நடிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ வந்து ஒரு இத எடுத்து வந்து குத்திட்டா. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இறந்துட்டாங்க அப்டின்ன உடனே நம்ம கௌதம் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்காரு. கடைசில பார்த்தா தான் தெரியுது, நம்ம கௌதம்க்கு அது கனவா மாறி வந்திருக்கு. அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வரக்கூடிய ஆபத்து முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு கனவு வந்திருக்கு. அவரு முழிச்சு பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஷாக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு எப்புட்றா இப்படி ஒரு கனவு வந்துச்சு? இலக்கியா சேஃபா ஜெயில்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சுட்டு இருந்தா, இந்த மாரி ஒரு கனவு வருது. இந்த கனவு அதுவும் அதிகாலையில வர்றதுனால பலிக்கும்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்வாங்க. இதுல என்னடா இப்போ விஷயம்? என்ன நடக்குது? ஒருவேளை இலக்கியாவோட உயிருக்கு ஆபத்து தானோ? அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா கிட்ட இருந்து ஃபோன் வருது. அதாவது ஜெயில்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜெயிலர் இருந்துட்டு நம்ம கௌதம்க்கு ஃபோன் பண்றாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா இது? இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல இருந்து பேசணும்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்களே! இலக்கியாவுக்கு உண்மையிலேயே ஏதாச்சும் ஆபத்து வந்திருக்குமோ? அப்படின்ற மாரி கேட்கும்போது தான், இந்த மாரி தான் என்னாச்சு? ஏதாச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, இலக்கியாவ காப்பாத்துறதுக்காக நானும் உதவி பண்றேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அந்த ஜெயிலர் வந்து சொல்லிட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம கௌதம்க்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சு போச்சு. இலக்கியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயில்ல ஆபத்து. அதுக்கான ஒரு கனவு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்திருக்கு. இலக்கியாவ காப்பாத்தணும் அப்டின்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி தான் ஆவணும் அப்டின்னு சொல்லிட்டு இலக்கியாவ காப்பாத்துறதுக்காகவும், எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம இலக்கியாவுக்கிட்ட நெருங்கி வந்துராம வந்து பார்த்தீங்கன்னா, பாத்துக்கிறதுக்காகவும், அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சேவ் பண்ணிட்டாரு அப்டின்னா எப்டி இருக்கும்? அப்டின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்டின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.